எல்லாருக்கும் வணக்கம். சரி, வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போறோமே. திராவிட இயக்கம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணிருக்குன்னு படிக்கலான்னு நேற்று நைட்டு உட்காந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் போயிடுச்சு படிக்கிறதுக்கே. கிட்டத்தட்ட நீதி கட்சி இயக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு வரைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கிறத பட்டியல் போட ஆரம்பிச்சா அது ஒரு மணி நேரத்துக்கு குறையாத வெறும் பட்டியல் மட்டுமே வாசிக்கணும். ஏன்னா முதலாக ஓட்டுரிமை அளித்ததிலிருந்து முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கியதிலிருந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு திக்கி திணறிட்டு இருக்கிறப்போ அதை கலைஞர் அவர்கள் இங்க நிகழ்த்தினாரு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருடைய புதல்வர் 50% இடஒதுக்கீடை கொடுத்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களை ஆட்சியில் அரியணையில் ஏற்றி உட்கார வைத்து அதிகாரத்தை வழங்கி அதுல சந்தோஷப்படுற இந்த பட்டியலை படிக்க நேரமாகுங்கிறதால சின்ன சின்ன அனுபவங்களை மட்டும் பகிர்ந்துட்டு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு தோணுது. என்னன்னா, திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க மணிமேகலை புத்தர் இருக்கிற காப்பியம், அந்த காப்பியத்துல செவிடு, குருடு, ஊமை இப்படி சொல்ல மாட்டாங்க. காது கேளாதார், வாய் பேசாதார், பார்வையற்றோர், அப்படி. அதுதான் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால. நான் அப்படியே இன்னைக்கு நிக்கிற 2025 நின்றுட்டு இருக்கேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இவர்கள் வைக்கிற திட்டத்தினுடைய பெயர்களை நீங்க பாருங்க. கட்டணம் இல்லா பயணம், இலவச பயணம் இல்லை, மகளிர் உதவித்தொகை இல்லை, மகளிர் உரிமை தொகை. ஏன் அது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, என் நண்பரோட வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ நடந்த ஒரு உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மேடையில. என்னன்னா என் ஃப்ரெண்டோட அம்மா இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறதுக்கு போராடிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் வாங்குவேன்னு பையன் தடுக்கிறான். ஏமா, அது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, உன் பிள்ளைதான் நல்லா சம்பாதிக்கலாம்ல, நீ போய் உனக்கெல்லாம் கிடையாது அது அப்படின்னு. எனக்கு எப்படி அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க? நானும் இங்க தமிழ்நாட்டில் தானே பிறந்தேன், எனக்கும் 1000 ரூபாய் இருக்குதானே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டா, ஏமா அவன் பையன் தான் சம்பாரிச்சு உனக்கு கொடுக்குறான்ல, அப்புறம் என்ன நீ ஏன் போயிட்டு அந்த உரிமை தொகைக்கு நிக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது என் பையன் பணம், அது ஏன் பணம்,